இது லாஸ்ட்டா வாங்குனோம்ல கனவா மீன், அதோட கிரேவி தான் ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. அப்படியே நாங்களும் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே மீன் வாங்கியாச்சு. இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு. பொரிக்கிறதுக்குமே கொஞ்சமா மசாலா தடவி வச்சிருந்தேன். என்ன சமையல் பண்ண விடக்கூடாதுன்னு இந்த கரண்ட் வேற போயிட்டு. நான் வேற அவியலுக்கெல்லாம் காய்கறி வெட்டி வச்சிருந்தேன். அதுவுமே பண்ண முடியாம போயிட்டு. உடனே முட்டையுமே நான் அவிச்சிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு. அத வச்சு கிரேவி மாரி வச்சாச்சு. கரெக்ட்டா கத்திரிக்காய் கிரேவி பண்ணி முடிக்கும்போது 1 மணிக்கு கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்ததுமே எனக்கு தான் இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குதே. உடனே நான் மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சேன். மீன் குழம்பு ரொம்ப ஈஸி தானே. அரைக்கணும், ஊத்தணும் அவ்வளோதான். கூடவே அவியலும் நான் பண்ணிட்டேன். இந்த அவியல் ரெசிபி எனக்கு சொல்லி தந்து என்னோட சிஸ்டர் ஆன்சி அக்கா தான். அதுல இருந்தே நான் இந்த மாதிரி தான் அவியல் வைப்பேன். அவங்க வைக்கிற அவியல் ஒரு நாள் தான் சாப்பிட்டேன். ரொம்பவே பிடிச்சு போச்சு. அன்னையில இருந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்றது. மீன் குழம்புமே நல்லா வச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு சொதப்பலும் பண்ணுனேன். பொரிக்கிறதுக்கு வச்ச மீனையுமே உள்ள போட்டு குழம்பு வச்சாச்சு. எதுக்கு 2 வேலைன்னு. எக்கோட மஞ்சக்கருவு எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அதனால அதை ஓரமா வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.